ஸோ வெல்கம் டு ஜிப்டி அகாடமி. ஐம் டாக்டர் ஜெகன், பயாலஜி ஃபேக்கல்ட்டி. இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்கணும், அதுக்கு முன்னாடி வந்து +2 போர்டு படி பார்த்தீங்கன்னா சிபிஎஸ்சி போர்டு எக்ஸாம் படி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எல்லாருமே கெமிஸ்ட்ரி எக்ஸாம் முடிச்சிருப்பீங்க. எல்லோரும் நல்லா பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ இதுக்கப்புறம் என்ன பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த பயாலஜி குரூப் படி பார்த்தீங்கன்னா இன்னும் 2 எக்ஸாம் இருக்குது. March 8 வந்து மேக்ஸ் எக்ஸாம், அப்புறம் March 25 வந்து பயாலஜி எக்ஸாம். சரிங்களா? ஸோ இந்த எக்ஸாம் வந்து நான் எதுக்காக இந்த வீடியோ நான் போகிறேன்னா வந்து ஜஸ்ட் ஸ்டூடெண்ட் ஒரு அவேர்னஸ்க்காக தான் பண்ணுறேன். ஸோ கெமிஸ்ட்ரி முடிஞ்ச அப்புறம் வந்து மேக்ஸிமம் வந்து மெஜாரிட்டி வந்து பார்த்தீங்கன்னா வந்து நீட் ஆஸ்பிரண்ட் படி பார்த்தீங்கன்னா வந்து பயாலஜி சப்ஜெக்ட். சரிங்களா? ஸோ +2க்கு நீங்கள் பயாலஜி படிக்கும் போதே, அதாவது இன்றைக்கி நீங்கள் கெமிஸ்ட்ரி முடிச்சிட்டிங்க, அடுத்த பயாலஜி எக்ஸாம் பார்த்தா March 25 இருக்குது. சரிங்களா? ஸோ March 25 எக்ஸாம்னா இன்னும் இது இருக்குது. இடைப்பட்ட கேப்பில் பார்த்தீங்கன்னா 25 டேஸ் இருக்குது. ஸோ இந்த இடைப்பட்ட கேப்பில் வந்து 25 டேஸ் நீங்கள் எஃபிஷியண்ட்டாக நீங்கள் இந்த பயாலஜி நீங்கள் நல்லா படிச்சிங்கன்னா நீட் எக்ஸாம் படிக்கும்போது வந்து இந்த பயாலஜி வந்து அப்போ வந்து உங்களுக்கு பேர்டன் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அப்போ நீங்கள் 11th மட்டும் பயாலஜி படிக்கலாம், ரிமைனிங் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி நீங்கள் படிக்கலாம். ஸோ இந்த 25 நாள் நீங்கள் பர்ஃபெக்டாக யூட்டிலைஸ் பண்ணி பண்ணிங்கன்னா சூப்பராக ஸ்கோர் பண்ணுறதுக்கான நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அது எப்படி படிக்கணும், 12th போர்டு எக்ஸாம் சிபிஎஸ்சி போர்டு எக்ஸாம் வந்து நீங்கள் எப்படி எந்தெந்த டாப்பிக்லாம் ஃபஸ்ட்டு நீங்கள் ப்ரையாரிட்டி கொடுக்கணும், எதுக்கு வெயிட்டேஜ் அதிகம், எதுக்கு கம்மி வெயிட்டேஜ், அந்த ஆர்டரை பார்க்கலாம். எவ்ரி இயர் வந்து அந்த டாபிக் படி வெயிட்டேஜ் படி எவ்வளோ கொஸ்டின் கேட்டிருக்காங்க, ஸோ எவ்வளோ மார்க் வரும், ஸோ எதை நீங்கள் ஃபஸ்ட்டு பிடிக்கணும், எதை நீங்கள் லீஸ்ட் ப்ரியாரிட்டைஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து உங்களுக்காக போட்டிருக்கேன். இது முழுக்க பார்த்தீங்கன்னா வந்து ஒரு அவேர்னஸ்க்காக தான். ஏன்னா நிறைய பேர் நல்லா படிப்பீங்க, ஆனால் வந்து காம்படிட்டிவ் எக்ஸாம் வரும்போது வந்து அது எப்படி வந்து கரெக்டாக வந்து மென்டரிங் இல்லாமல் நிறைய பேர் வந்து தோற்று போயிடுவாங்க. இவங்க தான் சூப்பராக வந்து போர்டு எக்ஸாம் அதெல்லாம் படிக்கும்போது ஸோ அவங்களுக்காக ஜஸ்ட் ஒரு கைடன்ஸ்க்காக வந்து இப்போயே நீங்கள் எக்ஸாம் படிக்கும்போது நல்லா படிச்சிங்கன்னா நீட் எக்ஸாம் வந்து ரொம்ப ஈஸியாக வந்து கிராக் பண்ணுறது வந்து ஹெல்ப் பண்ணும். ஸோ வந்து இப்போ வந்து இந்த டாபிக் உள்ள போகலாம். ஸோ டாபிக் இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து நீட் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா இன்னிலேருந்து கணக்கு பார்த்தீங்கன்னா கூட இன்னும் வந்து நீட் எக்ஸாம் வந்து May 4th. சரிங்களா? இன்னிலேருந்து கணக்கு பார்த்தா 65 டேஸ் இருக்குது. சரிங்களா? ஸோ 65 டேஸ் ஞாபகம் வச்சுங்க. நீங்கள் பயாலஜி எக்ஸாம் March 25 பயாலஜி எக்ஸாம் முடிச்சுட்டு நீங்கள் நீட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணால் ஒன்லி உங்கள் கையில் வந்து 39 டேஸ் தான் இருக்கும். ஸோ இன்றைக்கி கெமிஸ்ட்ரி முடிச்சிட்டிங்க, இன்னிலேருந்து நீங்கள் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா, அதாவது +2 பயாலஜி முடிச்சிங்கன்னா ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து 65 டேஸ் இருக்கும். சரிங்களா? ஸோ ஈஸியாக நீங்கள் வந்து அப்போ வந்து பேர்டன் இல்லாமல் ஈஸியாக கிராக் பண்ணுறதுக்கான வந்து உங்களுக்கு ஈஸியான ஒரு வழி வைக்கலாம். ஓகே, ஸோ அது வந்து டாபிக் என்ன பார்த்தீங்கன்னா ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜி ஃபார் 12th ஸ்டாண்டர்ட் சிபிஎஸ்சி போர்டு எக்ஸாம் ஆஸ் வெல் அஸ் நீட் எக்ஸாம். ரெண்டுத்தையும் எப்படி வந்து சேர்த்து ஒரே மாதிரி படிக்கிறதுன்ட்டு ஒரு இது பண்ணுறேன். ஸோ இதுதான் வந்து பயாலஜி டாபிக். +2 பயாலஜி டாபிக் படி பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு மொத்தம் 13 சாப்டர் இருக்குது. இந்த 13 சாப்டர் வந்து வெயிட்டேஜான யூனிட், அதாவது இங்கே நான் ஆர்டர் எப்படி எடுத்திருக்கேன், இதில் எது 1, 2, 3, 2, 30 ஏற்பட்டுருக்கோம் அதுதான் வந்து ஹை ப்ரையாரிட்டி. சரிங்களா? 1ன்றது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து என்னப்பட்டிருக்கோம் மாலிகுலர் பேஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து இருக்கிறதுலே வந்து பார்த்தீங்கன்னா வந்து நீட் எக்ஸாம் படி ரொம்ப ப்ரையாரிட்டியாக ரொம்ப அதிகமான கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ இந்த காலம் பார்த்தீங்கன்னா வந்து டாபிக்ஸ் ப்ரையாரிட்டி ஆர்டர் படி இது டாப் மோஸ்ட் ப்ரையாரிட்டி, அப்புறம் செகண்ட் டாப் மோஸ்ட் ப்ரையாரிட்டி. ஸோ இந்த ஆர்டர் வைஸ் போட்டிருப்பேன். அது மாதிரி இந்த செகண்ட் இந்த காலம் பார்த்தீங்கன்னா வந்து லாஸ்ட் 5 இயர்ஸில் வந்து ஒவ்வொரு யூனிட்ல வந்து எவ்வளோ கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்கன்ட்டு அந்த நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து லாஸ்ட் 5 இயர்ஸில் எவ்வளோ கேட்டிருக்காங்கன்ட்டு அந்த நம்பர்ஸ். அதே மாதிரி அடுத்த காலம் பார்த்தீங்கன்னா வந்து எவ்ரி இயர் ஒவ்வொரு டாப்பிக்குமே எவ்வளோ கொஸ்டின் கேட்டிருக்காங்க ஆவரேஜ், அந்த எவ்ரி வந்து ஒரு டாப்பிக்ல வந்து எவ்வளோ கொஸ்டின் கேட்டிருக்காங்க ஈச் இயருக்கு வந்து அந்த ஒரு அந்த அனலைசிஸ் இருக்கு. லாஸ்ட் ஒவ்வொரு யூனிட்ல வந்து நீட் படி பார்த்தீங்கன்னா எவ்வளோ மார்க், அதாவது இந்த யூனிட்டுக்கு வந்து எவ்வளோ மார்க் வருதுன்னு சொல்லிட்டு அந்த ஸ்ட்ராட்டஜி போட்டிருப்பேன். ஸோ ஓவராலாக வந்து எவ்வளோ வெயிட்டேஜ் இருக்குன்ட்டு இந்த ஆர்டர் வைஸ் போட்டிருப்பேன். ஸோ இப்போ நம்ம ஒன்று பார்க்கலாம். ஓகே, +2 டாபிக் வந்து மொத்தம் 13 டாபிக் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தா வந்து ரொம்ப வெயிட் அதிகம் பார்த்தீங்கன்னா வந்து மாலிகுலர் பேஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ். சரிங்களா? ஸோ இது வந்து லாஸ்ட் 5 இயர்ஸ் எத்தனை கொஸ்டின் கேட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா 39 கொஸ்டின். லாஸ்ட் 5 இயர்ஸாக டோட்டலாக பார்த்தீங்கன்னா 39 கொஸ்டின் ஃப்ரம் த மாலிகுலர் பேஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் வந்து, அதாவது அப்போ அந்த 39 கொஸ்டின்ஸ் வந்து ஆவரேஜாக வந்து 1 இயர் பார்த்தீங்கன்னா வந்து 7 to 8 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அது எவ்வளோ மார்க் கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த டாபிக் மட்டும் நீங்கள் படிச்சாவே நீட்டு படி 28லேருந்து 32 மார்க்ஸ் உங்களுக்கு கிடைக்கிறது நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதே மாதிரி செகண்ட் வந்து ப்ரையாரிட்டி பார்த்தீங்கன்னா வந்து பிரின்சிபல்ஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ். சரிங்களா? ஸோ லாஸ்ட் 5 இயர்ஸில் பார்த்தீங்கன்னா வந்து 31 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ எவ்ரி இயர் படி பார்த்தா வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு வருஷத்துக்கு வந்து 6 கொஸ்டின் கேட்குறாங்க. ஸோ அது வந்து எவ்வளோ மார்க் நீட்டு கொண்டு வரணும் வந்து 24 மார்க்ஸ். பிரின்சிபல் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் படிச்சுன்னா 24 மார்க் கிடைக்கிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதே மாதிரி பயோடெக்னாலஜி பிரின்சிபல் அண்ட் ப்ராசஸ் இதில் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 5 இயர்ஸில் எத்தனை கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா 36 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ 36 கொஸ்டின் வந்து 5 வருஷத்துக்கு ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா வந்து ஒவ்வொரு வருஷமும் வந்து பார்த்தீங்கன்னா 7 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சரிங்களா? 7 கொஸ்டின் பார்த்தீங்கன்னா நீட்டு படி 28 மார்க்ஸ் கொண்டு வரும். சரிங்களா? நமக்கு கிடைக்கிறது வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி எவல்யூஷன் டாபிக் நீங்கள் படிச்சிங்கன்னா லாஸ்ட் 5 இயர்ஸில் பார்த்தீங்கன்னா வந்து 20 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. அப்போ எவ்ரி இயர் ஆவரேஜ் படிங்கன்னா வந்து 4 கொஸ்டின்ஸ், அப்புறம் வந்து நமக்கு 16 மார்க்ஸ் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகம். அதே மாதிரி ஹியூமன் ரிப்ரொடக்ஷன் வந்து லாஸ்ட் 5 இயர்ஸில் வந்து 20 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. அப்போ ஆவரேஜாக டிவைட் பை 5 பண்ணுறது வந்து எவ்ரி இயர் வந்து 4 கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. ஸோ நமக்கு வந்து 16 மார்க் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகம். அதே மாதிரி ரீப்ரொடக்டிவ் ஹெல்த் வந்து லாஸ்ட் 5 இயர்ஸில் பார்த்தீங்கன்னா வந்து 18 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ அந்த ஆவரேஜாக 1 இயர் பார்த்தீங்கன்னா 3 to 4 கொஸ்டின்ஸ் வருது. ஸோ மார்க்கும் பார்த்தீங்கன்னா வந்து 12 மார்க்ஸ் to 16 மார்க்ஸ் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகம்.
அதே மாதிரி பயோடெக்னாலஜி அண்ட் இட்ஸ் அப்ளிகேஷன் இது பார்த்தீங்கன்னா வந்து லாஸ்ட் 5 இயர்ஸ் பார்த்தா 19 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ அது எவ்ரி இயர் ஆவரேஜாக கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 3 to 4 கொஸ்டின்ஸ் கேட்குறது பாசிபிலிட்டிஸ் இருக்குது. மார்க் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த டாபிக் வந்து 12 மார்க்ஸ்லேருந்து 16 மார்க் கிடைக்கிறதுனா பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகம். அதே மாதிரி செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் ஃப்ளவரிங் பிளான்ஸ் அந்த யூனிட் பார்த்தீங்கன்னா வந்து லாஸ்ட் 5 இயர்ஸில் பார்த்தீங்கன்னா 22 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. அப்படின்னா பார்த்தீங்கன்னா வந்து எவ்ரி இயர் பார்த்தீங்கன்னா வந்து 4 கொஸ்டின்ஸ் வரதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகம். ஸோ 4 கொஸ்டின்ஸ் நமக்கு 16 மார்க் கிடைக்கிறதுனா பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகம். அதே மாதிரி ஹியூமன் ஹெல்த் அண்ட் டிசீஸ் சரிங்களா லாஸ்ட் 5 இயர்ஸ்ல வந்து 15 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ எவ்ரி இயர் ஆவரேஜ் படி பார்த்தா வந்து 3 கொஸ்டின்ஸ் எவ்ரி இயர் பார்த்தா 3 கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக வருது. அப்போ மார்க் நமக்கு எவ்வளோ கிடைக்கும் பார்த்தா 12 மார்க்ஸ் நமக்கு கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அதே மாதிரி ஆர்கானிசம் அண்ட் பாப்புலேஷன் சரிங்களா. ஸோ லாஸ்ட் 5 இயர்ஸ்ல பார்த்தா வந்து 18 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ வந்து ஆவரேஜாக ஒரு இயர் பார்த்தீங்கன்னா வந்து 3 கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. ஸோ மார்க் பார்த்தீங்கன்னா வந்து 12 மார்க்ஸ் நீட்டில் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகம். அதே மாதிரி பயோடைவர்சிட்டி அண்ட் கன்சர்வேஷன் லாஸ்ட் 5 இயர்ஸ்ல பார்த்தீங்கன்னா வந்து 19 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. அப்படின்னா வந்து ஆவரேஜா 1 இயர் பார்த்தீங்கன்னா ஈச் இயர் பார்த்தீங்கன்னா வந்து 3 to 4 கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகம். ஸோ மார்க் பார்த்தீங்கன்னா வந்து 12 மார்க்ல இருந்து 16 மார்க் கிடைக்கிறதுன்னு ரொம்ப வந்து பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகம். அப்புறம் ஈகோ சிஸ்டம் பார்த்தீங்கன்னா வந்து லாஸ்ட் 5 இயர்ஸ்ல பார்த்தீங்கன்னா வந்து 12 கொஸ்டின் கேட்டிருக்காங்க சரிங்களா. இப்போ ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா 1 இயர் பார்த்தீங்கன்னா 2 கொஸ்டின்ஸ் கேட்கறது ப்ராபிலிட்டி ரொம்ப அதிகம். மார்க் பார்த்தா வந்து அந்த இந்த ஈகோ சிஸ்டம் வந்து 8 மார்க்ஸ் கிடைக்கிறதுனா பாசிபிலிட்டிஸ் வந்து ரொம்ப அதிகம். லாஸ்ட் டாபிக் மைக்ரோப்ஸ் இன் ஹியூமன் வெல்ஃபேர். ஸோ வந்து லாஸ்ட் 5 இயர்ஸ்ல பார்த்தா 11 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஆவரேஜாக ஈச் இயர் பார்த்தீங்கன்னா வந்து 2 கொஸ்டின்ஸ் நமக்கு வந்து 8 மார்க் கிடைக்கிறதுனா ப்ராபிலிட்டி இருக்கும். ஸோ இதுதான் வந்து இந்த 13 யூனிட்டுடைய வெயிட்டேஜ். ஸோ வந்து ஃபர்ஸ்ட் பீரியட் வந்து மாலிகுலர் பேசிஸ், செகண்ட் பிரின்சிபல் ரிலேட்டட்ஸ், பயோடெக்னாலஜி பிரின்சிபல் ப்ராசஸ், எவல்யூஷன், ஹியூமன் ரீப்ரொடக்ஷன், ரீப்ரொடக்டிவ் ஹெல்த், பயோடெக்னாலஜி அப்ளிகேஷன், செக்ஷுவல் ரிப்ரொடக்ஷன் ஃப்ளவரிங் பிளான்ட். இந்த ஃபர்ஸ்ட் 8 யூனிட்டுமே ரொம்ப வெயிட்டேஜ் அதிகம் சரிங்களா. நாம வச்சுங்க முதல்ல இதெல்லாம் படிச்சு முடிச்சுட்டா வந்து நல்ல ஸ்கோர் இம்ப்ரூவ் பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து இதில் வந்து ஆவரேஜாக வந்து இதெல்லாம் வந்து கிட்டத்தட்ட வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா வந்து மாலிகுலர் பேஸில் மட்டுமே 7 கொஸ்டின் 7லேருந்து 8 கொஸ்டின், பிரின்சிபல் யூனிட்ஸ் வந்து 6 கொஸ்டின் கேட்குறாங்க, பயோடெக்னாலஜி பிரின்சிபல் ப்ராசஸ் வந்து 7 கொஸ்டின் கேட்குறாங்க, எவல்யூஷன் வந்து 4 கொஸ்டின், ஹியூமன் ரீப்ரொடக்ஷன் வந்து 4 கொஸ்டின், ரீப்ரொடக்டிவ் ஹெல்த் வந்து 4 கொஸ்டின், பயோடெக்னாலஜி அப்ளிகேஷன் 4 கொஸ்டின், செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் ஃப்ளவரிங் பிளான்ட்லேயே 4 கொஸ்டின். ஸோ ஆவரேஜாக 4 to 7 to 8 4லேருந்து 8 கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. ஸோ அதனால இந்த 8 யூனிட்டுமே வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், நல்ல ஸ்கோர் இம்ப்ரூவ் பண்ணும். அதே மாதிரி ரிமைனிங் யூனிட்ல பார்த்தீங்கன்னா வந்து 2 to 3 கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக கேட்குறாங்க சரிங்களா. ஸோ இந்த ஆர்டர் படி நீங்கள் ப்ரியாரிட்டைஸ் பண்ணி கரெக்டாக பர்சனல் பிளான் பண்ண ஈஸியாக வந்து ஸ்கோர் பண்ணுறதுக்கான நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதே மாதிரி ஸோ நீட்டோட ஸ்கோர் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து ஸோ நீட் ஸ்கோர் வந்து பயாலஜி மட்டும் பார்த்தீங்கன்னா வந்து ஸோ 360 மார்க் இருக்குது. அவுட் ஆஃப் 720 மார்க் வந்து பயாலஜி மட்டுமே 360, பாட்னி வந்து 180, ஜுவாலஜி வந்து 180. ஸோ 360. அதில் அந்த 360ல் இந்த பயாலஜி +2 நீங்கள் எக்ஸாம் போர்டு எக்ஸாம் நீங்கள் படிக்கும் போதே இந்த 25 டேஸ் கேப் அதாவது இந்த கெமிஸ்ட்ரி முடிஞ்சு இன்னிலிருந்து பயாலஜி வந்து அடுத்த மாதம் 25 இது தான். ஸோ 25 டேஸ் கேப் இருக்கும்போது நீங்கள் இப்போ படிக்கும் போதே வந்து நல்லா நீட்டாக கரெக்டாக இந்த ஆர்டர் வைஸ் நல்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து லைன் பை லைன் வேர்ட் பை வேர்ட் படிச்சிங்கன்னா வந்து நீட் எக்ஸாம் படிக்கும்போது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். போர்டுக்கும் யூஸ் பண்ணிக்க நீங்க நீட்டுக்கும் யூஸ் பண்ணலாம். கடைசி நேரத்தில் உங்களுக்கு ரொம்ப பர்டன் கம்மியாக இருக்கும், நீங்க பீஸ்ஃபுல்லா எக்ஸாம் எழுதலாம். ஸோ அப்போ பாருங்க ஒரு பயாலஜி மட்டுமே பார்த்தீங்கன்னா வந்து அவுட் ஆஃப் 720 வந்து 360 மார்க் டோட்டலா சரிங்களா. இந்த +2 புக்கு இந்த எக்ஸாம் நீங்க படிக்கும்போது நீங்க நல்லா படிச்சீங்கன்னா ஸோ உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட எவ்வளவு மார்க் இந்த 720ல வந்து இந்த 360 மார்க் பயாலஜியில் பாருங்க இந்த +2 புக் நல்லா படிக்கும்போது 204 இருந்து 220 மார்க் கிடைக்குது பாசிபிலிட்டி. அதாவது 12th போர்ட்ல இருந்து சரிங்க 12th இப்போ எக்ஸாம் படிக்கும் போது நல்லா படிச்சீங்கன்னா கண்டிப்பா 204 இருந்து 220 மார்க் கிடைக்கும். ஸோ இது எவ்வளவு மொத்த பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா நீட் வந்து 720 மார்க்ஸ் இருக்கு. இந்த 720 மார்க்ல வந்து இந்த 220 மார்க் எவ்வளவு பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 30% மார்க் சரிங்களா. நம்ம வச்சுக்கோங்க 30% வந்து 720 தான் 100% வச்சுக்கிட்டா சரிங்களா. இந்த 220 மார்க் வந்து இந்த +2 புக்கை நீங்க நல்லா படிச்சீங்கன்னா இதுவே வந்து 220 மார்க் கிடைக்கும். இந்த 220 மார்க் எவ்வளவு பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 30%. அதாவது 720ல வந்து 30% மார்க். இப்போ போர்டு நீங்கள் படிக்கும்போது செம்ம நீட்டாக ஒவ்வொரு லெசனையும் ஒவ்வொரு சாப்டர் வந்து இந்த ஆர்டர் வைஸ் ஒவ்வொரு வேர்டையும் வந்து லைனோட இம்பார்ட்டன்ஸ் மீனிங்ஃபுல்லாக கரெக்டாக நீங்கள் நல்ல டெப்த்தாக நல்ல டைம் எடுத்து நீங்கள் படிச்சிங்கன்னா இப்போ போர்டுக்கும் நீங்கள் டாப்பர் ஆகிடுவீங்க. நீட்டு படிக்கும்போது வந்து செம்ம ஸ்கோர் கிடைக்கும். கண்டிப்பாக இந்த +2 நீங்கள் படிக்கும் போதே இந்த பயாலஜி படிக்கும் போதே சிபிஎஸ்சி எக்ஸாம் படிக்கும் போதே வந்து நீட்டில் வந்து ஒரு கன்ஃபார்மாக 220 மார்க் கிடைக்குதுன்னு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம் சரிங்களா. ஸோ அது ஓவரால் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப் 720 பார்த்தீங்கன்னா 30%. ஸோ இப்போ வந்து கரெக்டாக வந்து இந்த எக்ஸாம் வந்து நீங்கள் கரெக்டாக பிளான் பண்ணிங்கன்னா ஏன்னா நிறைய பேர் நல்லா அருமையாக படிப்பீங்க. ஆனால் எக்ஸாம் காம்படிட்டிவ் எக்ஸாம் வந்து அவங்களால ஃபோக்கஸ் பண்ண தெரியாது, கரெக்டான கைடன்ஸ் இருக்காது. ஜஸ்ட் ஒரு அவேர்னஸ்க்காக தான் சொல்கிறேன் சரிங்களா. ஸோ படிக்கும் போதே நல்லா பிளான் பண்ணி எதுக்கு படிக்கணும்னு சொல்லிட்டு நல்லா வேர்ட் பை வேர்ட் லைன் பை வேர்ட் நல்லா படித்து கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணி ஸோ கான்செப்ட் நல்லா டீப்பாக படிங்க. ஸோ டீப்பாக படிக்கும்போது வந்து உங்களுக்கு வந்து எக்ஸாமுக்கும் யூஸ் ஆகும், போர்டு எக்ஸாம் யூஸ் ஆகும், அதே மாதிரி இப்போ இந்த நீட்டுக்கும் ரொம்ப நல்லா யூஸ் ஆகும். ஸோ யார் சீக்கிரமாக ஸ்டார்ட் பண்ணுறனோ அவங்களுக்கு தான் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். ஸோ இந்த அவேர்னஸ் வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். ஸோ யூஸ் பண்ணிக்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு அதை ஷேர் பண்ணுங்கள் சரிங்களா. ஸோ இன்னும் ஒரு நல்ல ஒரு வீடியோவில் வந்து திரும்பி உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ வெரி மச்.